அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னும் ஒரு 2 நாளில் டைரக்டர், ப்ரொடியூசர் அக்ரிமெண்ட் சீன் ஒன்று ரிஹர்சல் பண்ணுறோம். டெஸ்ட் ஷூட் ஒன்று பண்ணுறோம். டெஸ்ட் ஷூட் தான். சின்னதாக ஒரு ஒரு 5 நிமிஷம் டெஸ்ட் ஷூட் ஒன்று பண்ணுறோம். ப்ரொடியூசருங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் நான் அக்ரிமெண்ட் போடுறேன், எனக்கு எந்த மாதிரி அக்ரிமெண்ட் இருக்குது, அது வந்து சின்னதாக ஒரு சீன் மாதிரி ஒன்று பண்ணுறோம். மொபைலில் தான் பண்ணுறோம். ஒரு சின்னதாக ஒரு ரூமில் மொபைலில் தான் அந்த டெஸ்ட் ஷூட் பண்ணுறோம். விருப்பம் உள்ளவங்க வரலாம். யாரெல்லாம் வந்து நம்ம உலகை வெல்லவா படத்தில் நடிக்க வாய்ப்பு கேட்டிங்களோ அவங்க இப்போது நடிக்கிறதுக்கு விருப்பம் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. கண்டிப்பாக அங்கே வந்தால் நடிக்க வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா? டெஸ்ட் ஷூட் பண்ணுறேன் இல்லையா, அதில் ஏகப்பட்ட டைலாக்கெல்லாம் இருக்குது. சில பேர் வாய்ப்பு கேட்டிருக்கீங்க உலகை வெல்லவா படத்தில். கண்டிப்பாக அங்கே நான் நடித்து காட்ட சொல்லுவேன். எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. அந்த இடத்துல நான் நடித்து காட்ட சொல்லுவேன். அந்த ரிகல்ஸ்லேயும் படம் பிடிச்சிக்குவேன். விருப்பம் உள்ளவங்க இன்னும் ஒரு 2-3 நாளில் டெஸ்ட் ஷூட் ஒன்று இருக்குது. மொபைலில் தான் பண்ணுறேன். விருப்பம் உள்ளவங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஷூட்டிங்குன்னு சொல்லி வரும்போது முதல்ல டைம் கீப் பண்ணணும். யாராக இருந்தாலும், நானாக இருந்தாலும், என்னுடைய நண்பராக இருந்தாலும், நடிக்க வாய்ப்பு கேட்டிருந்தாலும், அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் முதல்ல கடைபிடிக்க வேண்டியது டைம் கடைபிடிக்கணும். ஓகேவா? டைம் ஃபாலோ பண்ணணும். ஒரு சின்ன டைரக்டரோ பெரிய டைரக்டரோ அவர் வந்துட்டு இன்றைக்கி சீன்ஸ் எப்படி பண்ணலாம், ஷார்ட் எப்படி வைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக போயிட்டு இருப்பாங்க டைரக்டர்லாம். அந்த டைமில் வந்துட்டு 10 முறை ஃபோன் பண்ணி நான் வரட்டா, எது ஷூட் போயிட்டு இருக்கும், ஷூட்டிங் போயிட்டு இருக்கும். டைரக்டர் வந்துட்டு ரொம்ப பிஸியாக இருப்பார். ஓகேவா? அசிஸ்டன்ட் டைரக்டர்களும் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கு டைரக்டர் ஒரு வேலை சொல்லியிருப்பார், அந்த வேலையை அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க அசிஸ்டன்ட் டைரக்டருங்க. டைரக்டர் அவர் வந்து ஷார்ட் எப்படி கம்போஸ் பண்ணலாம், நடிகருங்களை எப்படி வேலை வாங்கலாம், நடிகருங்கக்கிட்ட அந்த டைரக்டருக்கு தேவையானது எப்படியெல்லாம் கேட்டு வாங்கலாம், இந்த வேலையாகவே இருப்பார் டைரக்டரும் அசோசியேட் டைரக்டரும் அசிஸ்டன்ட் டைரக்டரும். இந்த வேலையாக தான் இருப்பாங்க டைரக்ஷன் டீமு. அந்த டைமில் வந்துட்டு 10 முறை ஃபோன் பண்ணி எங்கே இருக்க, இதோ வரேன், அட்ரஸ் சொல்லுங்கள், இதோ வரேன், வந்து ஷூட்டிங் பார்க்கணும், அது பார்க்கணும், இது பார்க்கணும். வாங்க, தப்பு கிடையாது. நீங்கள் ஷூட்டிங் பார்க்க வாங்க, என்னை பார்க்க வாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வாங்க, தப்பு கிடையாது. ஆனால் ஷூட்டிங்குன்னு சொன்னாலே எப்போவுமே 6 மணி 7 மணிக்கெல்லாம் ரெடி ஆகிடுவாங்க. டைரக்டரோ அசோசியேட் டைரக்டரோ அசிஸ்டன்ட் டைரக்டரோ எல்லாருமே 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே எல்லாருமே ரெடி ஆகிடுவாங்க. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைமில் வந்துட்டு இந்த பஸ்ஸு வரலை, அந்த பஸ்ஸு வரலை, அந்த பஸ்ஸால் தான் எனக்கு லேட் ஆகிட்டு இருக்குது, டிராஃபிக்கில் மாட்டிகிட்டு இருக்கோம், ஒரு 8 மணிக்கு ஷார்ட் வைக்கிறோம், இல்லை ஒரு 7 மணிக்கு ஷார்ட் வைக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் டைரக்டர் சொல்லிட்டாருன்னா, அப்போ 8 மணிக்கு ஷார்ட் வைக்கிறாருன்னா மினிமம் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி என்ன வரணும்ல. இது ரொம்ப கவனமாக கேளுங்க. ஒரு டைரக்டர்கிட்ட நம்ம வாய்ப்பு கேட்குறோம், அந்த டைரக்டர் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. இன்றைக்கி போய் நம்ம நடிக்க போகிறோம். அப்போ இன்றைக்கி போய் நடிக்க போகிறோம்னு சொன்னால் ஒரு டைரக்டர் வந்துட்டு 7:30 மணிக்கு வாங்க, டிஃபன் சாப்பிட்ட பிறகு நம்ம ஷார்ட் வைக்கலாம், 8 மணிக்கு வாங்க, டிஃபன் சாப்பிட்ட பிறகு ஷார்ட் வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு டைரக்டர் சொல்கிறாரு. சின்னதாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணாலும் சரி, சின்னதாக ஒரு ஆட் ஃபிலிம் பண்ணாலும் சரி, சின்ன படமோ பெரிய படமோ, முதல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு, ஒரு டெக்னீஷியனுக்கு முதல்ல தேவைப்படுற விஷயம் டைம் கீப் பண்ணும். டைரக்டர் 8 மணிக்கு வர சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி என்ன போயிடுங்க. ஏன்னா டைரக்டர் வந்துட்டு இந்த ஆர்டிஸ்ட்டு வந்தாச்சா, அந்த ஆர்டிஸ்ட்டு வந்தாச்சா, இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு வந்தாச்சா. ஏன்னா அந்த ஆர்டிஸ்ட்டுங்கள்லாம் வந்துட்டு டைரக்டர் முன்னாடி வந்து நின்றுட்டாங்கன்னு சொன்னால் டைரக்டர் வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகிடுவார். அவர் ரிலாக்ஸ் ஆகிட்டாருன்னு சொன்னால் அன்றைக்கி பொழுதுக்கும் ஷூட்டிங் அவ்வளோ அழகாக இருக்கும், எந்த டென்ஷனும் இருக்காது. ஏன்னா டைரக்டருக்கு தேவையான ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்துட்டு
அந்த 8 மணி சொன்னால் 8 மணிக்குள்ளே வந்துட்டாங்கன்னு சொன்னால் டைரக்டர் சந்தோஷமாக இருப்பார். அவருடைய வேலையை அவர் அழகாக பண்ணுவார். ஒரு ஒரு 4 கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சீனுக்கு ஒரு 4 கேரக்டரு. அந்த 4 கேரக்டருமே ஒரு 8 மணிக்கு வர சொல்லியிருப்பார் டைரக்டரு. இந்த 8 எடுக்கிறதே சின்ன ஒரு விஷயந்தான். ஒரு ஷார்ட் ஃபிலிமோ, ஒரு ஆட் ஃபிலிமோ, ஒரு டெஸ்ட் ஷூட்டோ, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கே வந்துட்டு நம்ம 8 மணிக்கு வர சொல்கிறோம். 9 மணிக்கு வர்றது, 10 மணிக்கு வர்றது, 10 முறை நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதாக இருக்குது. எங்கே இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க, வாங்க, லேட் ஆகுது, டைம் ஆகிட்டு இருக்கு. 10 முறை எங்கே இருக்கீங்க, எங்கே இருக்கீங்கன்னு கேட்டு கேட்டு நாங்கள் டென்ஷன் ஆயிரும். நாங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், உங்கள் மேலே டென்ஷன் கிடையாது. நாங்கள் இன்றைக்கி என்ன மாதிரி ஒரு சீன்ஸு கொஞ்சம் அழகாக பண்ணணும்னு நினைக்கிறோமோ எதையுமே பண்ண முடியல. எங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு சொன்னால், ஐயோ இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு வரலையே, இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு வரலையே, இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு வந்துட்டு டி நகர்லேருந்து வந்துகிட்டு இருக்கார், இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு வந்துட்டு வடபழனிலேருந்து வந்துட்டு இருக்கார், இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு வந்துட்டு செங்கல்பட்டுலேருந்து வந்துட்டு இருக்கார், டிராஃபிக்கில் மாட்டிக்கினார், பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு இருக்கார், டிஃபன் சாப்பிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்போது ஒரு டைரக்டர் வந்துட்டு எந்த வேலையை பார்ப்பார்? ஆர்டிஸ்ட் எங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாரா, இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ரூம்ன்ட்டு கூட வச்சுக்கலாம், ஒரு ரூமு சின்ன கேமரா, இல்லை கேமராவே இல்லை மொபைல்ன்ட்டு கூட வச்சுக்கலாம், ஒரு அறிமுக டைரக்டராக கூட வச்சுக்கலாம். ஒரு அறிமுக டைரக்டராக இருந்தாலும் அவருக்கு தேவையான ஒரு ஆர்டிஸ்ட், அவர் கேட்குற ஆர்டிஸ்ட்டுங்க, நான் வரேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்த ஆர்டிஸ்ட்டுங்க, 8 மணிக்கு வரேன்னு சொன்னால் 7:45க்குன்னா வந்துடுங்க. அட்லீஸ்ட் அந்த 8 மணிக்குன்னா வந்துடுங்க. 8 மணிக்கு வர சொன்னால் 9 மணிக்கு வருது, 10 மணிக்கு வருது. அந்த 10 மணி ஆன பிறகும் வந்துட்டு இருக்கேன், அங்கே வந்துட்டு இருக்கேன், இங்கே வந்துட்டு இருக்கேன், டிராஃபிக்கில் மாட்டிக்கினேன். அந்த டைரக்டருங்க பாவம் அல்ல. ஒரு நாள் ஷூட்டிங் பண்ணுறது, டெஸ்ட் ஷூட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து சின்ன விஷயம் கிடையாது. பல நாள் கனவு. எப்படியாச்சும் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணி நம்மளுடைய திறமைகளை வெளியே காட்டிடணும். சின்னதாக ஒரு சீன் அழகாக பண்ணி, நம்ம நினச்ச மாதிரி அழகாக பண்ணி 4 பேருக்கு போட்டு காட்டி நான் திறமையுள்ள ஒரு டைரக்டர்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம். இந்த மாதிரி ஆசைகள் கனவுகளோடு இருப்பாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தாலும் டைரக்டராக இருந்தாலும் அந்த டைரக்டருங்களை வந்துட்டு ரொம்ப சீப்பாக நினச்சி அவங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணி, அவங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு இருக்கேன், டிராஃபிக்கில் மாட்டிக்கினேன், அங்கே மாட்டிக்கினேன், 8 மணிக்கு வர சொன்னால் 10 மணி வரைக்கும் டிராஃபிக்கில் மாட்டிக்கினேன், அங்கே மாட்டிக்கினேன், இங்கே மாட்டிக்கினேன். முதல்ல நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லையோ, நம்ம ஒருத்தருக்கு வாக்குறுதி கொடுத்துட்டோம்னு சொன்னால் அந்த டைம் ஃபாலோ பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிடணும். வெற்றி தோல்வின்றது அது எப்போவுமே வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு படம் பண்ணுவோம், ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவோம், அடுத்தது பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஜெயித்தாலும் தோற்றாலும் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். நம்ம வந்து சினிமாக்காரனுக்கு வேறு எதுவும் தெரியாது. சினிமாவை பற்றி நினச்சிக்கிட்டே இருப்பான், சினிமா வழியாக தான் வாழ்ந்துகிட்டே இருப்பான். பாக்கெட் மணிக்காக ஏதோ ஒரு வேலைக்கு போகலாம் வரலாம், ஆனால் சினிமா மட்டும்தான் ஃபோக்கஸில் இருக்கும். அந்த மாதிரி சினிமா டைரக்டருங்களை ரொம்ப நோக அடிக்காதீங்க. வரேன்னு சொன்னால் வந்துடுங்க, வர முடியாதுன்னு சொன்னால் வர முடியாதுன்னு சொல்லிவிடுங்க. சின்னதாக ஒரு சீன் தான் பண்ணேன், ட்ரை பண்ணேன், எப்படி இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு சீன் வந்து ட்ரை பண்ணேன். நான் அந்த ட்ரை பண்ணதுக்கு ஒரு 4 பேருக்கு சொல்லியிருந்தேன். ஒரு சின்னதாக ஒரு சீனு, ஒரு டெஸ்ட் ஷூட் பண்ணலாமன்ட்டு மொபைலில் தான் பண்ணேன். ஒரு 4 கேரக்டருக்கு சொல்லியிருந்தேன். அந்த 4 கேரக்டரும் வந்துட்டு இருக்கேன், பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு இருக்கேன், டிராஃபிக்கில் மாட்டிகிட்டு இருக்கேன், இப்போ தான் கிளம்பியிருக்கேன், 8 மணிக்கு வர சொல்லிட்டேன், இப்போ தான் கிளம்பியிருக்கேன், வந்துட்டு இருக்கேன், டிராஃபிக்கில் மாட்டிக்கினேன், டீ கடையாண்டு இருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணணும்னு நினச்சினோ அந்த ஒரு விஷயத்தை என்னால் கூலாக பண்ண முடியல. டைரக்டர்னா சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறதுன்றது ஒரு விஷயம், நாங்களும் வாய்ப்பை தேடிட்டு தான் இருக்கோம். ஏதோ ஒரு விஷயத்தை அழகாக எடுத்து முடித்து மக்களுக்கு போட்டு காட்டி நல்ல பேர் வாங்கிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நாங்கள் போராடிட்டு தான் இருக்கோம். நாங்கள் நைட்டும் பகலும், நாளைக்கு ஒரு சீன் பண்ண போகிறோம்னு சொன்னால் நைட்டும் பகலமாக ஒர்க் பண்ணுவோம். 4-5 நாள் ஒர்க் பண்ணால் தான் அந்த சீன் அழகாக பண்ண முடியும். அந்த மாதிரி நாங்கள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 1 ஹவர் முன்னாடி வாங்க, இல்லை ஒரு 1/2 ஹவர் முன்னாடி என்ன வாங்க. 8 மணிக்கு வர சொன்னால் ஒரு 7:30 மணிக்குன்னா வாங்க. நாங்கள் நினச்ச விஷயத்த கூலாக அழகாக சந்தோஷமாக பண்ணுவோம்.
உங்களை 5 மணிக்கு வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைப்போம். நீங்கள் சீக்கிரமாக வந்துட்டீங்கன்னு சொன்னால் 4 மணிக்கே எங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு 4 மணிக்கே பேக்கப் சொல்லிவிடுவோம். நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு. உலகை வெல்லவா மூவி. இப்படத்தில் வரும் அனைத்து வருமானம் கண் பார்வை இல்லாதவர்களுக்கும் இயக்குனர் சங்கத்திற்கும் போய் சேரும். இன்னும் பெரிய பஞ்ச் டைலாகெல்லாம் இருக்குது. இப்போதைக்கு இது போகிறோம். சின்னதாக ஒரு டெஸ்ட் ஷூட் இருக்குது. மறுபடியும் சின்னதாக ஒரு டெஸ்ட் ஷூட் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க என்னை கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் என்னுடைய நம்பர் இருக்குது, யூடியூப்லேயும் என்னுடைய நம்பர் இருக்குது. நன்றி. டைரக்டர் சந்துரு.